மனுஷன் நிம்மதியாக இருக்கிறது எப்போ தெரியுமா? அந்த 8 மணி நேரம் தூங்குறானா, 8 மணி நேரமா 6 மணி நேரமா 5 மணி நேரமா எப்போல்லாம் தூங்குறானோ அப்போ மட்டும் எந்த திங்கிங்கும் இல்லாமல் இருப்பான். ஸோ அந்த தூக்கமே இங்கே எனக்கு கிடைக்கல. நைட்டு எனக்கு 2 மணிக்கு டியூட்டி இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நானும் வெயிட் பண்ணி உட்காந்துட்டே இருக்கேன். கடைசி வரைக்கும் ஒரு 2:30 மணிக்கு ஃபோன் அடிச்சு, உனக்கு டியூட்டிலாம் இல்லை, நீ போய் தூங்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதை முன்னாடியே சொல்லியிருந்தா நான் தூங்கியிருந்திருப்பேன், எப்போயே தூங்கியிருந்திருப்பேன். ஆனால் நான் பார்த்தேன் அப்படின்னா, நான் உட்காந்துருந்து சரி டியூட்டிக்கு போகணுமே, சரி அங்கே போகணுமே, இங்கே போகணுமே அப்படின்னு சொல்லிட்டு முழிச்சிருந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 12 மணிலேருந்து நைட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணதுன்னு வச்சுக்கோங்க. 2:30 மணி ஆகிடுச்சு, 3 மணி ஆகிடுச்சு, 4 மணி ஆகிடுச்சு, இப்போ 5:30 மணி ஆகிடுச்சு, தூக்கம் வரல. வேறு என்ன பண்ண முடியும்? அப்படியே ப்ரெஷ்அப் பண்ணிட்டு, அப்படியே இது பண்ணிட்டு, குளிச்சுட்டு, அப்படியே என்ன பண்ணணும், மறுபடியும் டியூட்டிக்கு ஆரம்பிச்சிட வேண்டியதான். அப்படியே ரொட்டேஷனில் ஓடிட்டுருக்கோம். எனக்கு மட்டும் தான் அப்படி நடக்குதுன்னு பார்த்தா இல்லவே இல்லை. குவைத்தில் இருக்கிற ஹவுஸ் டிரைவரும் கிடையாது, எல்லா கல்ஃபில் இருக்கிறவங்களுக்கும் இதே தான் லைஃபு. ஸோ நீங்கள் இதை ஒரு முன்னுதாரணமாக எடுத்துக்கிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும்.